தமிழ்நாட்டு அரசியலில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பிசியான தலைவர்களில் அண்ணாமலையும் ஒருவர். தனக்கென தனி பாணியை அண்ணாமலை வைத்திருப்பதால் அவருக்கென தனி ஃபாலோவர்கள் இருக்கிறார்கள். அண்ணாமலை சிம்ம லக்னம், ஆயில்யம் முதல் பாதம், கடக ராசி. 12 லக்னம், ராசியில் தனித்துவமான லக்னம். ராசி என்றால் அது சிம்மம் தான். காட்டிற்கு ராஜா சிங்கம் என்றால் ராசிகளின் ராஜா சிம்மம் தான். 100 பேர் இருக்கும் இடத்தில் சிம்ம லக்னம், ராசியில் பிறந்தவர்கள் தனித்திருப்பார்கள். சிம்ம லக்னத்தின் அதிபதி சூரியன் என்பதால் தலைமை பண்பு, கம்பீரம், தன்னம்பிக்கை இவர்களது இரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று. மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். நல்ல திடமான புத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் முன் கோபம் அதிகமாக இருக்கும். அதுவே இவர்களின் பலமும் பலவீனமும். பிறரின் காலை பிடித்து முன்னேற மாட்டார்கள். மனசாட்சிப்படி நடப்பார்கள், பேசுவார்கள். இவை அனைத்தும் சிம்ம லக்னத்தில் குணம், இயல்பு. அண்ணாமலை சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் என்பதால் மேலே சொன்ன விஷயங்கள் 100% அவருக்கு பொருந்தும். அண்ணாமலையின் ஜாதகத்தில் லக்ன அதிபதி சூரியன் 10, திக் பலம் 10ஆம் அதிபதி சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து நல்ல நிலையில் பலம் பெற்றுள்ளதால் நிர்வாகத்தில் தனித்திறமை, மரியாதையான பதவி, தொழில் அமையும். அரசு பணியில் கட்டளையிடும் இடத்தில் இருப்பார். 3இல் செவ்வாயும் சனி பகவானும் வக்ரம் பெற்று உள்ளனர். முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய் இருப்பதால் மற்றவர்கள் தயங்கும் செயல்களை அண்ணாமலை துணிச்சலாக செய்து முடிப்பார். சிம்ம லக்னத்திற்கு ஆகாத சனி பகவான் 3இல் இருப்பதால் இவரது செயல்பாடுகளே இவருக்கு விரோதத்தை சம்பாதித்துக் கொடுக்கும். அண்ணாமலைக்கு புகழ் சேர சேர எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அவர் அதிகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உடன் பயணிக்கும் நபர்களே அவரது வளர்ச்சிக்கு எதிராக இருப்பார்கள். குரு லக்னத்தை பார்ப்பதால் நேர்மைக்கு அதீத முக்கியத்துவத்தை அவர் கொடுப்பார். கடக ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் கடந்த ஆண்டுதான் விலகியது. அஷ்டம சனி தாக்கத்தால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் அண்ணாமலைக்கு நெகட்டிவான டைம். இந்த நேரத்தில்தான் அவர் அரசியலில் பின்னடைவுகளை சந்தித்தார். பதவி பறிபோய் மதிப்பு குறையும் நிலை ஏற்பட்டது. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு அண்ணாமலை அரசியலில் உச்சம் தொடுவார். காரணம் 2026 ஜூன் மாதம் சூரிய தசா தொடங்குகிறது. ஜூன் மாதம் 2026 இருந்து 2032 ஜூன் மாதம் வரை சூரிய தசா அரசியலில் அதிகாரம், பதவி என சகலத்தையும் அண்ணாமலைக்கு வழங்கும் என்பதால் இந்த 6 ஆண்டுகள் அவருக்கு வரப்பிரசாதம். அதனால் அரச பதவி அவரை தேடி வரும். மத்திய அரசில் பதவி கிடைத்து தேசிய அரசியலில் சாதிப்பார். உடனடியாக அரச பதவி அவரை தேடி வரும் என்பதால் புதிதாக கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை.